सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. பஞ்சதசி கூடிய வித்யாரண்ய சுவாமிகளால் அருளப்பட்ட கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல பரம பஞ்சகம் அல்லது அந்திம பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்த பஞ்சகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆனந்த பஞ்சகம் 5 சேர்ந்து பிரம்மானந்தம் எனக்கூடிய ஒரே டாபிக். அத 5 டிஃபரன்ஸ் ஆங்கிள் அவர் பார்த்திருக்கார். அதுல நம்ம யோகானந்தத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆத்மானந்தத்தை பார்த்தோம், அத்வைதானந்தத்தை பார்த்தோம். இப்போ வித்யானந்தம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இந்த வித்யானந்தம் அப்படின்னா வித்யா அப்படின்னு சொன்னா ஆத்ம ஜானம் தான் வித்யா. பாக்கி எல்லாமே சப்ஜெக்டோட நம்ம எப்படி சொல்லணும் அது அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லணும் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிறது தான் நம்ம வித்யான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது அப்படி இல்லை, சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய வித்யை. அதனால அந்த வித்தியைக்கு தான் உலகத்துல சொல்லக்கூடிய அந்த படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்று சொல்லக்கூடிய பிரம்மாத்மைக்கிய போதக வித்யா. இந்த வித்தியானது நம்முடைய சொரூபத்தை, ஆனந்த சொரூபத்தை வித்யா ரூபமாக எடுத்து காண்பிப்பதற்காக, அதாவது வித்யா மூலமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்றாருன்னா ஜீவன் முக்தியினுடைய ஆனந்தம் அதுதான். அதுதான் உண்மையான சுகப்பிராப்தி, பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதை சொன்னார். இந்த வித்யானந்தத்தை எப்படி இவர் பண்ணார்னா 4ஆ பிரிச்சார். 4 விதமாக இருக்கிறது இந்த வித்யானந்தம். துக்க அபாவகா, காம ஆப்தி, கிருதகிருத்தியோகம், பிராப்த பிராப்தியோகம் அப்படின்னு 4ஆ பிரிச்சார். இந்த வித்யானந்தத்தை 4ஆ நமக்கு பிரிச்சு காமிச்சார். 3வது ஸ்லோகத்துல துக்க அபாவம், துயரம் இல்லாத நிலை, அதுக்கு பேர் தான் வித்யானந்தம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார் எல்லாத்தையும் அனுபவித்ததாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவருக்கு இதுவரை எல்லாம் அனுபவிச்ச மாதிரி எல்லாமே அவர் நினைத்தா எல்லாம் நடக்கிறது, அப்படி இருக்கக்கூடிய நிலை, அதுக்கு காம பிராப்தி அப்படின்னார். அப்புறம் கிருதகிருத்தியாக, எதற்காக பகவான் என்ன இந்த ஊருக்கு அனுப்பிச்சானோ அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு ஆனந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கிருதகிருத்தியாக, செய்ய வேண்டியதை செய்ததான ஒரு திருப்தியோட இருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு நிலை, எதை அடைய வேண்டுமோ, பிரம்மத்தை அடைய வேண்டும் நினைச்சார், அது என்னன்றதை இப்ப புரிஞ்சுட்டார். பிராப்த பிராப்தியம், எது அடையுமோ, இப்படி 4ஆ சொல்றார். அதுல முதல் ஸ்டேஜா இருக்கக்கூடிய துக்க அபாவம்னு ஒரு நிலை சொன்னார் இல்லையா, அதை பத்தி நம்ம விஸ்தாரமாக பார்த்தோம். 4ஆவதுல இருந்து 17ஆவது வரைக்கும் அத விஷயத்தை விஸ்தாரமாக பார்த்துட்டோம். பார்த்து கடைசியில என்ன தீர்மானத்துக்கு வந்தோம்னா, ஜீவன் முக்தனானவன் பிராரப்த கர்ம வசாத்து இந்த பாடிக்குள்ளேயே அவர் இருந்தாலும் அவருக்கு அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவும் அவரை ஒட்டுவதில்லை இல்லையா. அவரை எதுவுமே நலிப்பியதே அப்படின்னாரு. அவருக்கு எதுவுமே ஒட்டதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் ஹாஷா சொன்னார். அது அவர் சிசு கொலை பண்ணாலும் சரி, அப்பா அம்மாவை பண்ணாலும் சரி, மாதா பித்ரோஹோ வதஹா தேயம், அவர் திருடினாலும் குருணஹத்யா அந்நியதி திருஷம், இப்படி என்ன வேணாலும் அவர் பண்ணிட்டு, ஏன்னா அவருக்கு அகம் எனக்கூடிய அபிமானமே இந்த பாடியில இல்ல. ஏதோ பாடி போற நிலைக்கு போறதுனால அவருக்கு என்ன பண்றதுன்றதுல அவருக்கு பேரணியே இல்ல. ஆகையினால அவர் என்னதான் செய்யட்டுமே அப்படின்னு உபனிஷதானது, கொஞ்சம் கௌஷீதக்கு உபனிஷதானது, என்ன காரியம் அவர் பண்ணாலும் ந முக்தியும் நாசையே, அவருடைய முக்தியை இது எதுவும் கிடைக்க முடியாது, தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப நிறைய பேருக்கு இங்க சந்தேகம் இருக்கு நமக்கு இல்லையா. ஞானி ஆச்சுன்னாக்க ஞானம் வந்த பிறகு அவன் எப்படி இருப்பான், கண்ண மூடிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு நினைப்பு. அவருக்கு ராகத்வேஷம் எதுவுமே இருக்காது,
அவர் எதை கேட்டாலும் வேண்டாம்னு சொல்லுவாரு. காப்பியா வேண்டாம், சாப்பிடறா வேண்டாம், குளிக்கிறா வேண்டாம், எது வேண்டாலும் வேண்டாம்னு சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடியவர் தான் சில யோகி சித்தர்களை எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஞானிகளும் இப்படிதான் இருப்பா அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. ஞானிகள் எப்படி இருப்பாருன்னா அவளுக்கு லோக சங்கிரகார்த்தத்துக்குள்ள தான் அவளுடைய இருக்கிறதுனால அவ என்ன பண்ணுவா, ஆச்சார அனுஷ்டானமாக வந்து இந்த ஞானத்தை அடைந்ததுனால அவர்கள் ஒரு நாளும் ஆச்சாரத்தை மீறி எல்லாம் போக மாட்டார்கள். அதை புரிந்து கொள்வது கஷ்டம். ஆனா அவ எப்படி இருப்பான்னா எல்லாரோடையும் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா எத்யதாச்சரிதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனஹா. அவர் எப்படி சிரேஷ்டம் அந்த சிஸ்டர் பண்றாரோ அதை பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான். அது தெரியும் அவளுக்கு. அதனால அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இருக்காங்க. அதனாலதான் ஆத்ம ஞானியா இருக்கக்கூடியவர் நம்மளுக்கு நடுவுல இருந்தாலும் நமக்கு தெரியாது, அவர் ஆத்ம ஞானியாக இருக்கலாம். தஸ்மாத் ஆத்மஜம் ஹி அர்ச்சையே பூஜிகாமஹா அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. இப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி சில பேருக்கு அப்படி இருக்கலாம், மலையில போய் உட்காரணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் இல்லையா. நம்ம மேல போய் மலையில இருப்பாங்க, யாரும் கீழே வரமாட்டாங்க, ஏதோ கிடைக்கிற காசை சாப்பிட்டு அப்படி ஒரு லைஃப ஞானம் வந்த பிறகும் என்னத்துக்கு இந்த லௌகிகளோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள். இப்படியும் இருக்கார்கள். நம்ம ஆச்சாரியால் மாதிரி யாக்கியவல்கியர் மாதிரி புத்தகம்லாம் எழுதணும், சிஷியர்கள்லாம் முன்னுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்றதுக்காக அவர்கள் எழுதினார். அப்ப ஆச்சாரியர் பாஷை எழுதும் போது அவர் என்ன ஆத்ம ஞானம் இல்லாம எழுதினார்? ஆத்ம ஞானி தானே அவர். ஏன் எழுதினார் அப்படின்னா நம்மள மாதிரியே இருந்து வழிகாட்டுறதுக்காக எழுதினார். இப்படி ரெண்டு விதமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்படி இரண்டாவது விதமாக இருக்கக்கூடிய ஞானியை தான் ஜீவன் முக்தனா வச்சுட்டு இப்போ வித்யாரண்யரானவர் பேசிட்டு இருக்கார். அதுல ஜீவன் முக்த நிலையில இருக்கக்கூடிய துக்க அபாவம், அவளுக்கு துயரம் என்பதே கிடையாது. என்ன பண்ணாலும் அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் சொன்னார் இல்லையா. எவ்வளவு துயரமான விஷயங்கள் வந்தா கூட அவளுடைய முக்தியை அது தடுக்கவே தடுக்காது அப்படின்னு சொல்லி ஆமுஷ்மிக்க பலனும் அவளுக்கு தேவையில்லை, இகபத்திலையும் அவளுக்கு தேவையானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொன்னார். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய சர்வ காமாப்திகி, காமாப்திகி அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ 18ல இருந்து 37வது வரைக்கும் இந்த காம ஆப்திகி அவளுக்கு ஆசையான துக்க நிவர்த்தின்ற அம்சத்தை சொல்லி சுகப்பிராப்தின்ற அம்சத்தை இப்ப சொல்ல போற. கடைசியில ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா, துக்க அபாவமும் சுகப்பிராப்தியும் ஒண்ணுதான். ஏன்னா இதை நம்ம விஸ்தாரமா திருப்தி தீப பிரகரணத்துல இதெல்லாம் பார்த்துட்டோம். துக்க அபாவம் தான் சுகப்பிராப்தி. இந்த ஆங்கிள் சொல்ல போற, சுகப்பிராப்தின்ற ஆங்கிள் இப்ப சொல்ல போற. 18வது ஸ்லோகம். துக்க அபாவவத் ஏவ துக்க அபாவவத் ஏவாஸ்ய சர்வ காமாப்திரீரிதா சர்வான் காமான் அசௌ ஆப்த்வா ஹி அமிர்தோ அபவத் இத்யதஹ. துக்க அபாவவது ஏவ. இப்ப இது வரைக்கும் துக்க அபாவத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அதே மாதிரிதான் இது. இந்த துக்கத்தினுடைய இல்லாமை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இவருக்கு சர்வ காம ஆப்திகி. இவருக்கு சர்வ காமங்களையும் அடைதலும் ஈரிதாக இப்படி விரிவாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட தைத்திரியோபனிஷத்துல விஸ்தாரமாக ஆனந்த மீமாம்சா அப்படின்னு பிரம்மானந்த வல்லியில அவர் பண்றார். அதுல ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றத அத விசாரம் பண்ணுவோம் அப்படின்னு மீமாம்சா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு மனுஷனுடைய ஆனந்தத்தை விட 100 மடங்கு மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம், மனுஷ கந்தர்வ ஆனந்தத்தோட 100 மடங்கு ஜாஸ்தி தேவகந்தர்வ ஆனந்தம், அதுக்கு மேல ஆஜான ஜானாம் ஆனந்தம் இப்படின்னு சொல்லி கடைசியில போய் பிரம்மானந்தம்னு சொல்லி இந்த ஆனந்தங்கள்லாம் அப்படின்னா என்ன ஒன்ன விட 11 விஷயங்கள் சொன்னாருங்க. 11 × 100 × 100 11 தடவை 100 × 100 × 100 போட்டுங்க. எவ்வளவு வருதோ அவ்வளோ ஆனந்தமும் எங்க இருக்குன்னா இந்த ஜீவன் முக்தனுடைய ஆனந்தத்துல இருக்கு. சுவாத்மானந்த லதீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததிகி அப்படின்னு ஒரு நாமம். ரொம்ப சிம்பிளா இந்த மீமாம்சிய அம்பாளுடைய ஒரு நாமால முடிச்சு விட்டார் அவரு. சுவாத்மானந்த இருக்க தன்னுடைய ஆத்மாவனால அடையக்கூடியது லட்சியமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், தன்னுடைய சொரூபானந்தம், சத்தை சித்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடியதான தன்னுடைய ஆனந்தமானது ஸ்வ ஆத்மானந்த
அதனுடைய ஒரு திவல லவீபூதம், இதனுடைய ஒரு திவலை தான் நீங்க இந்த பேசிட்டு கந்தர்வா தேவ கந்தர்வா ஆனந்தம், மனுஷ கந்தர்வா ஆனந்தம், ஆஜான ஜானாம் ஆனந்தம், தேவானாம் ஆனந்தம், இப்படி எல்லாம் சொல்ல பிரகஸ்பதி இந்திரஸ்ய ஆனந்தம், பிரகஸ்பதியர் ஆனந்தம் இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதனுடைய ஒரு திவலதம் அப்படின்ட்டு ரொம்ப ஒண்ணுமே இல்ல இதோட கம்பேர் பண்ணா அப்படின்னு இந்த ஆனந்த சந்ததி இது பெருசா உபனிஷத் சொல்லிட்ட. அதெல்லாம் என்னத்துக்காக புரிய வைக்கிறதுக்காக சொல்லிட்டேன்னா இவ்வளவு பில்டப் கொடுத்து அதெல்லாம் அந்த பிரம்மானந்தத்தோட கம்பேர் பண்ண ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஐத்திரேய உபனிஷத்துல ஆப்வா அமிர்தா சமபவத்து சமபவத்து சர்வான் காமான் ஆப்வா அமிர்தா சமபவத்து சமபவத்து அப்படின்னு ரெண்டாவது தடவை வேற எம்பசைஸ் பண்ணி எல்லா காமனைகளும் அழைத்தார் மாதிரி அவருக்கு. ஞானிக்கு எதுவுமே எல்லாம் அடைஞ்ச மாதிரி அவருக்கு ஆசையே இல்லை இல்லையா. அவருக்கு எதை நினைக்கிறாரோ அந்த க்ஷணத்திலேயே அந்த ஆசையானது நிறைவேறுகிறது அவளுக்கு அப்படின்னாரு. நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்து கொஞ்ச நாள் அதுக்கு நம்ம பிரயத்தனம் எல்லாம் பண்ணி அந்த ஆனந்தத்தை அடையணும் இல்லையா. இப்படி எல்லாம் இருக்கு. அந்த ஆனந்தத்தை அடைஞ்ச உடனே அந்த பொருள்னால வரக்கூடிய அந்த ஆனந்தமானது நம்ம கையில கிடைச்ச உடனே ஆக்சுவலா நமக்கு அந்த டென்ஷன் ஆனது போயிடுது. அப்பவே ஆனந்தமானது வந்துடுது. அப்படின்னா ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்து போயிடுது, வாங்குற வரைக்கும் அது வாங்குறது, அது நம்ம கையில வந்த பிறகு ஆத்வா அதை அடைந்த பிறகு நம்மளுடைய ஆனந்தம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இருந்த டென்ஷன் துக்க அபாவம் துக்கம் இருந்தது இல்லையா, அது போயிடுதுன்றதுதான் உண்மையை தவிர பொருள்ல ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் அதை அடையணும் என்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணமானது அடைந்த பிறகு போச்சு. சோ எண்ணம் தானே இல்லையா. இப்படி ஒரு பொருளை நம்ம பண்ணணும்னா இது வர வரைக்கும் காத்துட்டு அதனால வரக்கூடிய ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. அந்த ஆனந்தமும் பின்னாடி போய் சொல்ல போறாரு. என்னன்னா ரொம்ப நாள் பொண்ணுக்கு ஜாதகத்தை வச்சுட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு அப்படியே கடைசியா ஒரு கல்யாணம் ஒண்ணு செட்டில் ஆகி அப்படியே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு கல்யாணத்தையும் பண்ணி ரொம்ப சிரமம். அதுக்குள்ள என்ன கேட்பாளோ அப்படின்னு வந்து எல்லா சிரமமும் பண்ணி கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாரு. பண்ண உடனே அந்த பொண்ணு அதுக்கு கிளம்பியாச்சு. ஏதோ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது, நல்லா நடந்தது. போன உடனே அப்பாடான்னு ஒரு எண்ணம் ஒண்ணு வருது அந்த அப்பாவுக்கு. அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் எதனால வந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இவ்வளவு நாள் டென்ஷன்லயே இருந்தார் இல்லையா, அது இப்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த காரியம் முடிந்து விட்டது. காரியம் முடிந்த உடனே அப்பாடான்னு அந்த துக்க அபாவம் வந்தது. அந்த இது வரைக்கும் இருந்த அந்த துக்கமானது இப்ப இல்லாமையாக ஆயிடுது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா அவருக்குள்ள சத்தை சித்து ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய தன்னுடைய நிலைதான் உண்மையான என்னுடைய ஆத்ம நிலை. அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆத்மா கொஞ்சம் அப்படி வியக்தமாக ஆச்சுன்ற அர்த்தம். நம்ம என்ன பண்ணிட்டோம், அத அஜானத்தினால அந்த பொருள்னால வந்த ஆனந்தம் இத அப்படின்னு நினைக்கிறோம்ன்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்வான் காமான் ஆத்வா, இவன் எல்லா காமங்களையும் அடைந்து அமிர்தஹா அபவத்து அமிர்தஹா சமபவத்து அமிர்தஹா சமபவத்து அப்படின்னு ஐத்திரேய உபனிஷத்துல சொன்ன மாதிரி இத்யதஹா அப்படின்னு அந்த ஐத்திரேய உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை இங்க மனசுல வச்சுட்டு சொன்னார். சொன்னேன், இப்படிப்பட்ட ஞானிகளானவர் எதை செய்தால்தான் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னார் இல்லையா. அவன் என்னெல்லாம் பண்றான் பாருங்க. ஜக்ஷத் கிரீடன் தக்ஷன் கிரீடன் ரதிம் பிராப்தஹ திரிபிர்யானை ததா இதரைஹ ஷரீரம் ந ஸ்மரேத் பிராணஹ கர்மணா ஜீவயேத் அமம். ஆப்திஹி எப்படி வருது பாருங்க. இவனுக்கு அந்த நிலையானது வந்த பிறகு இல்லையா அவன் எல்லார மாதிரியும் சாதாரணமா ஆயிடுறான். நம்ம தமாஷா சொல்றது உண்டு. நம்ம குழந்தையெல்லாம் கொஞ்சம் போது எப்படி ஆகும்னா இவருக்கு நல்லா வயசாச்சு, நல்லா 70 வயசாச்சு. அந்த குழந்தை 5 வயசு குழந்தைய கொஞ்சம் போது மம்மிச்சாட்டியா அப்படின்னு கேட்பாரு. நான் சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன் தாத்தான்னு அது கரெக்டா சொல்லும். ஆனா இவர் மாறி விடுவார் குழந்தை மாதிரி. இவர் வந்து இப்ப என்ன அப்பாங்க அப்படின்னாரு, அப்பா கடைக்கு போயிருக்காருன்னு அது கரெக்டா சொல்லும் இல்ல. இவர் குழந்தையா மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இல்லையா. குழந்தையோட கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க அவர் இறங்கி அந்த அளவுக்கு வரும். அதே மாதிரிதான் ஜீவன் முக்தர்கள் எல்லாம்
இந்த உலகத்தை அனுபவிக்கும் பொழுது அவர் தாத்தா தன்னுடைய பேரங்கிட்ட கேரம் போர்டு ஆடும்போது தோத்தாருன்னு வச்சுங்க, ஆஹா பிரமாதமா அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்குமான தோத்தமான்னு அவர் அதை ரசிக்கிறார். அவ்வளவுதான், அவர் தோக்கிறதா அவரே ரசிக்கிறார் இல்லையா? தன்னுடைய பேரங்கிட்ட அவன் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு ரசிக்கிறார். அத மாதிரி அந்த லெவல்ல இருந்து இறங்கி வந்து பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த ஞானிகள். இவர்கள்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஜக்ஷன் இல்லையா, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரோடையும். ஜக்ஷத்து அப்படின்னா மகிழ்ச்சியோட பட்சணம் பண்ணி கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கிரீடன் விளையாடி கொண்டிருக்கிறார், அவர் பாட்டுக்கு விளையாடி கொண்டிருக்கிறார். அப்புறம் ரதிம் பிராப்தா, அவர் விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். அவர் பாட்டுக்கு ஆத்மா ராமஹா ஆத்ம திருப்தி அப்படின்னு அவர் தன்னைத்தானே ரமித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அப்படி இருந்து கொண்டு ஸ்திரீபிகி யானைகி, இந்த அவர் ஸ்திரீகள் வாகனங்கள் போன்ற பதார்த்தங்களை எல்லாம் அவர் அது பாட்டுக்கு வருது என்ஜாய் பண்றாரு. அவரை நீங்க கார்ல கூட்டின்னு போனாலும் அவர் வரார், சைக்கிள் ரிக்ஷால கூட்டின்னு போனாலும் வரார், அதையும் என்ஜாய் பண்றார், இதையும் என்ஜாய் பண்றார். இல்ல இங்க பக்கத்துலதான் நடந்து போலான்னாலும் அதையும் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்றார். ஸ்திரீ அப்படின்னு போனா இது ஸ்திரீகளுடைய அவளோடய பேசிக்கொண்டு விவகாரத்துல அஞ்ஞானி போலதான் இருக்காரு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இவாளுக்கு தோகும். அவருக்கு ஆத்மா ராமனா அவர் இருக்கிறதுனால எதுவுமே அவருக்கு தப்பா இல்லை, அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. ஸ்திரீஹி யானைஹி அப்படின்னாக்கா வாகனங்கள், அப்படி வாகனங்கள்ல போறதோ ததா அதே மாதிரி இதரைஹி வேற விஷய போகங்களை எல்லாம் அவர் அனுபவித்தாலும் அவர் அதுல அஞ்ஞானி போல இன்வால்வ் ஆவறதில்ல. அதனால அவருக்கு டென்ஷனும் கிடையாது, அதனால ஒரு மகிழ்ச்சி பெரிய சந்தோஷம்ன்றதும் ஒண்ணும் கிடையாது. அவர் பாட்டுக்கு இருக்காரு, எப்போதுமே சந்தோஷமா இருக்கவர். அது அப்படியே கண்டினியூஸ் டு டூ இன் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ். எப்படின்னா அது மாத்திரம் இல்ல, ஏன் அப்படி பண்றார்? அப்படி காரணம் சொல்லுங்க. சரீரம்னு ஸ்மரேத், அவர் இந்த சரீரத்தோட நான் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. அவர் ஏதோ எல்லாரும் நீங்க பண்ற மாதிரி இது பண்றது, எல்லாரையும் அவ எப்படி என்ஜாய் பண்றாளோ அதே மாதிரி இந்த சரீரமா என்ஜாய் பண்றது அவர் பாக்குறாரு தவிர நான் அதை என்ஜாய் பண்ணிக்கிறேன்ற பார்வை அவருக்கு இல்லை. நான் என்ற எண்ணம் இல்ல அவருக்கு. இந்த சரீரத்தை, இந்த சரீரம் கேட்கறது காலையில ஏந்துக்கணும், அதுக்கு அது இப்ப 3 மணி ஆச்சுன்னா பசிக்கும், அது ஏதோ கொடுக்குறா, நல்லாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போறேன். என்ன ஆனா நம்ம என்ன நினைக்கிறான்னு, யானின்னா அப்படியே இருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. அப்படி கிடையாது. சரீர தர்மங்கள் என்ன பண்றதோ அதோட இருப்பார், அவர் ஐடென்டிஃபை பண்றது இல்ல. சரீரம் நஸ்மரே, அவர் இந்த சரீரத்தை நினைக்கவே மாட்டார், நினைப்பதில்லை. ஏன்? அவருக்கு தெரியும் பிராணஹா கர்மனா, இந்த பிராணனானது எனக்கு இந்த ஜென்மாவை அனுப்பும் போது பிரம்மாவானவர் பிறக்கிற அன்னைக்கே எழுதி போட்டார். 97 வயசு 32 நாள், ஒரு நாளைக்கு 21,600 × 97 × 9 days அப்படின்னு போட்டு அனுப்பிச்சுட்டாரு அவருக்கு. ஆனால் இப்ப அவரால் மாத்த முடியாது இல்லையா? அதனால அவருக்கு ஞானம் வந்துட்டு இந்த சரீரம் இருக்கும் போல இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஓடுற வரைக்கும் ஓட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய பிராணன் இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் உயிர் இருக்கும் கர்மனா, எவ்வளவு நாள் அவருக்கு கர்மா பிராரப்த கர்மா பாக்கி இருக்கோ அது மாதிரி இப்படி இருந்து கொண்டு ஜீவையே அவர் இந்த சரீரத்தை ஜீவிக்கும்படி பண்ணி கொண்டிருக்கிறார். அமும் ஜீவ இல்லையா? இந்த சரீரம் அமும் சரீரம், அது கர்மா எவ்வளவு நாள் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்க போறது, நமக்கு என்ன அப்படின்னு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஞானியினுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஜக்ஷன் கிரீடன் ரதிம் பிராப்தா ஸ்திரீபிஹி யானைஸ்ததேதரைஹி ஷரீரம் ந ஸ்மரேத் பிராணஹா கர்மணா ஜீவயேத் அமும். இப்படி சாப்பிட்டு கொண்டும் என்ஜாய் பண்ணி கொண்டும் அவர் பாட்டி ஸ்திரீகள் வாகனங்கள் என்னெல்லாம் அவர் கிடைக்கிறதோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எப்படி அவரால் அஞ்ஞானி பண்றது அதெல்லாம் ரசிச்சு பண்றான், இவரும் பண்றாரு, இவரும் ரசிக்கிற மாதிரி இருக்கு எல்லாருடைய பார்வைக்கும். ஆனா அவருக்கு சரீர சிந்தனையே இல்லை அவருக்கு. அதனால அவருடைய என்ஜாய்மெண்ட் வேற, இவருடைய என்ஜாய்மெண்ட் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி சந்தோஷம் அடைந்தவரா காணப்படுகிறார். ஏன் அப்படின்னாக்க அவர் தன்னுடைய சரீரத்தை நினைக்கவே இல்லை. சரீரம் நஸ்மரே, அவர் சரீரத்தை நினைக்காதனால அவருக்கு தெரியும் இந்த சரீரமானது, இந்த சரீரத்தை பிடிச்சிட்டு இந்த உயிர் இருக்கு, பிராணஹான்னு இங்க உயிர், இது எப்படி இருக்கு கர்மனா, என்னைக்கு வெளில போனோமோ அன்னைக்கு போகும், இவரை தூக்கி போடுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். கர்மனா அது வரைக்கும் ஜீவையே, அது வரைக்கும் இருக்கட்டு போட்டோமே அப்படின்ற ஒரு நினைப்புல வாழக்கூடியவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். இதுதான் காம ஆப்திகி அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அதற்கு பிறகு
சர்வான் காமான் சஹாப்னோதி நான்யவத் ஜன்ம கர்மபிஹி வர்த்தந்தே ஸ்ரோத்ரியே போகாஹ யுகபத் கிரமவர்ஜிதாஹ சர்வான் காமான் சஹாப்னோதி யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் தோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு உபனிஷத்து இல்லையா. இவர் இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யோவேத நிகிதம் குஹாயாம், நம்மளுடைய உள்ளுக்குள்ள நீவார சூகவத்தன்வி பீதாபாஸ்வத்தியனூபமா சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த தகராகாசத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை யஹா யார் ஒருவன் நிகிதம் உள்ளுக்குள்ள என்னுடைய ஹிருதய குகையில இருக்கக்கூடிய அதை வேத யார் யோவேத நிகிதம் குஹாயாம், அது என்ன அங்க இருக்கக்கூடிய பரமேவியமன் எங்க இருக்கக்கூடிய அந்த ஆகாசம்தான் அங்க சிதம்பரமா இருக்கு, புண்டரீகபுரமா இருக்கு, அதேதான் எங்கிட்டையும் புண்டரீகபுரமாக இங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் அறிந்தாலேயானால் அப்பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் என்று வேதத்துல சொல்லப்பட்டதான சூத்திர வாக்கியமானது அந்த லட்சணமானது புரியும். அப்படிப்பட்டவன் எல்லா காமனைகளையும் அடைந்தார் அப்படின்னா அடைந்தால் போல சர்வான் காமான் சஹ, அது பிடிச்சார், சர்வான் காமான் சஹ ஆப்னோதி, எல்லா காமங்களையும் சேர்த்து சஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஒரே சமயத்துல அவர் நினைச்ச மாத்திரத்திலேயே எல்லா காமனையும் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த காமனையும் அவருக்கு இல்லைன்னு ஆப்த காமனா ஆகிவிட்டார், அகாமனாக ஆகிவிட்டார், நிஷ்காமனாக ஆகிவிட்டார் அப்படின்ற அர்த்தம். அந்த நிலைக்கு வந்துட்டார். ஆனா அந்த நிலையை வேதமானது எப்படி சொல்லி தருது, ஆப்த காம நிலை, எல்லாவற்றையும் அடைந்ததான ஒரு நிலையை அடைந்து விட்டார். அந்நியவது அஜ்ஞானி போல இல்ல அவருக்கு, அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒன்னும் அஃபெக்டே ஆகல. அஜ்ஞானிக்கு காமனை அழைச்சான்னாக்கா அவனுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம் ஏற்படுகிறது, அப்படியெல்லாம் இல்ல இவருக்கு. அந்நியவத்து ஜென்ம கர்மபிகி, இந்த ஜென்மாவினாலையும் கர்மாவினாலும் அப்படின்னா தேச காலங்களை எல்லாம் உத்தேசித்து இவனுக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் இவன் எண்ணி எண்ணி மகிழ்கிறான் அஜ்ஞானியானவன். அப்படி இல்ல அவருக்கு, அந்த ஆசைகள் வரும்பொழுது அந்த க்ஷணத்திலேயே சமகாலத்திலேயே அது நிறைவேறப்பட்டதாக ஆகிவிடுகிறது அப்படின்னு கிரமமே இல்லாமல் ஆகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆசை அதை இவர் நிறைவேற்றி அந்த சந்தோஷம் வந்த பிறகு இது பொருள்னால இல்லைன்றத புரிஞ்சுங்க அவர் உள்ள இருந்து இருக்கக்கூடியவனு இப்படி ஒரு ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் எல்லாம் இவருக்கு கிடையாது. as he thinks it happens, அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஞானியினுடைய நிலை. வர்த்தந்தே ஸ்ரோத்ரியே போகாஹா, யாருக்கு வர்த்தந்தே, இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஜீவன் முக்தனுக்கு. ஜீவன் முக்தனை என்ன பேர் சொல்லி இப்ப கூப்பிடுற பாருங்க, ஸ்ரோத்ரியே அப்படின்றார். சந்தோதீதா ஸ்ரோத்ரியா, நல்ல ஆச்சார அனுஷ்டானங்களோட இருந்து கொண்டு வேத அத்தியனம் எல்லாம் பண்ணி சாங்கோபாங்கமாக வேதங்களை எல்லாம் அறிந்து சிஷ்யர்களை தயார் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வேணும். அவர் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா, நம்ம முண்டகோபனிஷத்துல பார்த்தா பரீட்சலோகான் இந்த லோகத்தை பரீட்சை பண்ணி பார்த்தான். இப்ப தத் விஜயானார்த்தம் அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும் என்பதற்காக யாரை அணுகினான், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஏன் ரெண்டு பதம் போடுவானே அப்படின்னு அங்க ஆர்குமெண்ட். ஸ்ரோத்ரியனை ஏதர் வேதம் படிச்சவர் இருக்காரு, அவரை போய் அணுகினாலே போதுமே, அவருக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஒரு அர்த்தம் சந்தேகம் வருது. பிரம்மனிஷ்டனா இருந்தா போதுமே, இதுக்கு ஸ்ரோத்ரியமாகவும் இருக்கணும் பிரம்மனிஷ்டமாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சு. சில ஞானிகள்லாம் ஜீவன் முக்தர்கள்லாம் பிரம்மனிஷ்டர்களா இருப்பாங்க, ஆனா அவளுடைய பேச்செல்லாம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. அவ ஹை லெவல்ல பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. நமக்கு நம்ம அழகா பிரமாணத்தா ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. சகுந்தலா தேவி கிட்ட போய் என் பையனை நான் அனுப்ப முடியாது கிளாஸுக்கு, ஏன்னா அவ 32 ஸ்டெப்ப மனசுல வச்சுட்டு பதில சொல்லிடுவா. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி என் பையனுக்கு இருக்கா, அவளால இறங்கி சொல்லி தர முடியுமா? கிடையாது. ஆனா இந்த 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் டீச்சர் வழியா போனேன்னு வச்சுங்க, அவ இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தவர்கள், அவருக்கு பசங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும், எப்படி எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு தெரியும். ஆகையினால இந்த பண்டிதர்கள்லாம் இருக்காலே அவெல்லாம் நல்ல கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு வாத்தியாருக்கு எல்லாம் துணி எல்லாம் துவைச்சு போட்டு திட்டுக்கிட்டெல்லாம் வாங்கி அப்படி எல்லாம் பண்ணி அவளுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் சிஷ்யாளுடைய கஷ்டங்கள்லாம் தெரியும். இப்ப ஒரு சிஷ்யா இருக்கானா இவன் இப்படிதான் நினைப்பான் அப்படின்றது அவருக்கு தெரியணும். அதனால அவர் பிரம்மனிஷ்டராகவும் இருக்கணும், வெறும பிரம்மனிஷ்டா இருந்தா போது ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு சந்தேகம் கேட்பாங்க. இவனுக்கு தர்க்கத்துல ஒரு சந்தேகம் கேட்பான், வியாக்கரணத்துல ஒரு சந்தேகம் கேட்பான், பூஜையில ஒரு சந்தேகத்தை கேட்பான்,
பிரம்மனிஷ்டானவன் அந்த லெவல்ல வரல. அவெல்லாம் பூர்வ ஜென்மக்கிருத புண்ணியவசத்தினால இந்த ஜென்மால நேரம் வந்துடுவார், பெரிய ஞானியா இருப்பார். அவர்கிட்ட போய் பிருகதாரண்யத்துல 4வது சாப்டர்ல எந்த இந்த மந்திரம் படிச்சிருக்கீங்களா சார்னாக்கா அவரு என்னப்பா அதெல்லாம் உள்பா பிரம்மத்தை அனுப்பான்னு அவர் சொல்றதோட நிறுத்திப்பாரு. ஆனா இவாளுக்கு இவனை திங்க் பண்ண, அப்பா இதுதான் அர்த்தம், ஆனா இதுல முக்கியம் இல்ல, போக்கஸ் பிரம்மத்துலதான் இருக்கணும், அங்க பாருன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுனால ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரியம். அது மட்டும் இல்ல, ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய அப்படின்னு அந்த மீமாம்சால யூஸ் பண்ண பதம் ஞானிக்கு அந்த இடத்துல தைத்திரிய உபநிஷத்துல அந்த பத பிரயோகம் இருக்கிறதுனால அந்த பதத்தை எடுத்து இவர் இங்க போட்டிருக்காரு. வர்த்தந்தே ஸ்ரோத்ரியே போகாஹா. இந்த போகங்கள்லாம் மிச்சவாகிட்ட இருக்க மாதிரி என்ன அந்நியவத்து, ஜென்ம கர்மாவனால வரக்கூடிய அந்நியர்களுக்கு எப்படி இருக்கோ போகங்கள், அப்படி இந்த ஸ்ரோத்ரியனுக்கு இல்லப்பா. இவனுக்கு எப்படின்னா யுகபத், இவன் நினைச்சா அது நிறைவேறிச்சு, அவ்வளவுதான். இவன் நினைத்து அதை அனுபவிச்சு அதை ஆஹா அப்படின்னு சொல்ற நிலையெல்லாம் இல்ல. இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைக்கும் போதே இவருக்கு அது முடிக்கிறது, இவருக்கு திருப்தியானது ஏற்பட்டு விடுகிறது. யுகபத்து. அது மாத்திரம் இல்ல, கிரமவர்ஜிதா. இது எந்த ஆர்டர்லயும் வராது, இது ஆன ஒண்ணு அது அந்த ஆனதுலதான் வரும், அந்த வரிசையெல்லாம் கிடையாது. சமகாலத்திலேயே இது நினைக்கிறது. அந்த இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்க, இப்போ பசி இல்லையா, இப்போ பசிச்சதுன்னா நமக்கு என்ன பண்ணணும், சாத்தியம் என்ன, இந்த பசி போகணும். அந்த பசி போகணும்னா நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு, சாதனையை பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா. சாத்தியம் சாதனை இது ரெண்டுமே யோசிச்சு பார்த்தான்னாக்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா போயிடுறதா, அப்படி இல்ல. ரொம்ப பசியா இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு சாதனை சரியில்லைன்னா கூட ஒரு சாதாரண பசி இருந்ததுன்னாக்கா வெறும் அவனுக்கு சாதத்தை மாத்திரம் போட்டு சாப்பிடுனாக்கா முடியாது, அவனுக்கு ஊறுகாய் வேணும் இல்லையா, பழையதாவது கொஞ்சம் மோராவது ஊத்திக்கணும், நாத்தங்காவது வேணும், இல்லாம எப்படி கொஞ்சம் டேஸ்ட் வேணும் இல்லையா. சோ சாதனைகள்லாம் சாத்தியத்துக்காக ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆனா சில சமயத்துல ரொம்ப பசியா இருக்கிறவனுக்கு சாதனை எப்படி இருந்தாலும் உடனே அது சாத்தியம் அடைஞ்சிருது. இப்ப ரொம்ப பசியில இருக்கவனுக்கு டேஸ்ட் எல்லாம் தெரியறது இல்ல, சாப்பிடுறது இல்லையா. அந்த மாதிரி இவர்களுக்கு டேஸ்டா வேணும், அப்படி வேணும், அப்படி இல்லைன்னாக்கா சாப்பிட்டா மாதிரி இருக்காது, நம்ம சாதிக்க நினைக்கக்கூடியதான பசியானது இன்னும் போகவில்லைன்ற ஒரு தாபங்கள்லாம் ஏற்படும். சில பேருக்கு என்ன இருந்தா அப்படியே அத மாதிரி அவனுடைய ஆசைகள் எல்லாம் ஒரு தாபமும் இல்லாம உடனே நிறைவேறப்படுகிறது அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்றார். யுகபத்து கிரம வர்ஜிதா, எந்த கிரமமும் இல்லைப்பா. சர்வான் காமான் சஹாப்னோதி, சஹா அப்படின்ற அர்த்தத்துக்கு யுகபத்து உடனே அட்வான்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது நான் அந்நியவத், இன்னொருத்தர் மாதிரி அஜ்ஞானி மாதிரி இல்லப்பா. ஜென்ம கர்மபி, அவெல்லாம் எப்படி ஜென்மா கர்மாவனுடைய காரணத்தினால அவர்களுடைய ஹாப்பினஸ் எல்லாம் ஆர்டைன்டு. இந்த ஃபேமிலியில எப்படி போறேன், இந்த மாதிரி பணக்காரனா இருக்கணும், இந்த மாதிரி ஏழையா தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ஆர்டைன்டு. அப்படி அவாவாளுடைய ஜென்மா அவாவாளுடைய பந்தங்கள் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி. ஆனா ஞானம் வந்துட்டு ஆனால் இந்த கேட்டகரி எல்லாம் வரும். வர்த்தந்தே ஸ்ரோத்ரியே போகாஹா இல்லையா. இவர்களுக்கெல்லாம் எப்படின்னா ஸ்ரோத்ரியனுக்கு பிரம்மஞானிகளிடம் இருக்கக்கூடிய போகங்கள்லாம் மற்றவர்கள் மாதிரி இல்லப்பா. எப்படி சொல்றீங்கன்னா இவாளுக்கு அந்த வரிசையெல்லாம் கிடையாதுப்பா. இவாளுக்கு யுகபத் வருது, முதல்ல வரணும், அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் தீவிரமான அபிப்பிராயம் வரணும், அதுக்கப்புறம் வாங்கலாமான்னு டிஸ்ட் பண்ணோம், ஒரு டிவி வாங்கணும்னா 4 பேரை கன்சல்ட் பண்ணோம், பையன் நல்ல டிவி வாங்குன்றான், இதெல்லாம் பண்ணி அந்த டிவி வாங்கிட்டு வந்து அதுல மாட்டிடும். ஒண்ணுதான் சந்தோஷமானது வரு, எவ்வளவு ப்ராசஸிங் பாருங்க இதுல இல்லையா. அதுவும் வாங்கிட்டு வந்து அதோட போச்சா மெக்கானிக் வரணும், அன்னைக்கு எங்கேயாச்சும் அவன் வரலனாக்கா பசங்க என்னப்பா இன்னும் வரல, எங்கப்பா வாங்கின உன மாதிரி பக்கத்தாத்துல 2 நிமிஷத்துல போட்டவா, நீ ஒரு பிரயோஜனமே இல்லைன்னுவா. இப்படி எல்லாம் எவ்வளவு ப்ராசஸிங் பாருங்க நமக்கு வருதுன்னா அதெல்லாம் ஞானிக்கு கிடையாது அப்படின்னா. சரி, அப்புறம் அந்த மீமாமைப்ப சோஷ்ணத்தை சர்வான் காமான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு. ஸ்ரோத்ரியனாக இருக்கணும், அவருடைய போகங்கள்லாம் உடனே தீரப்படுகிறதுன்னு சொன்னார். அதுல இந்த கிரடேஷனை கொடுக்கிறார். இந்த சாதனையானது கிரடேஷன்ல இருக்கு இல்லையா. எந்த காரியம் நீங்க பண்ணாலும் 1 ரூம் பிளாட்ல இருக்க வாழ்க்கையினுடைய அனுபவம் வேற, 2 ரூம் பிளாட்ல இருக்க வாழ்க்கை, 3 ரூம் பிளாட் இருக்க வாழ்க்கைய அனுபவம் வேற இல்லையா. சின்ன காரு பெரிய காரு எல்லாம் நம்ம உலகத்துல எல்லாமே கிரடேஷன்ல தானே நம்ம பாக்குறோம் எல்லாத்துக்குமே இல்லையா. இந்த ஹோட்டல்ல போறதை விட அந்த ஹோட்டல் போனா அதை விட பெரிய ஹோட்டல் போனா இப்படி கிரடேஷன் இருக்கா மாதிரி ஆனந்தத்துல கிரடேஷன் இருக்கு அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல அவ ஆனந்த மீமாம்சா ஒண்ணு பண்ணார்.
அப்ப யுவா சாத் யுவா அசாது யுவா தியாயகா ஆசிஷ்டோ திரவிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னு சொன்ன பூர்ணா சியாத் அப்படின்னு வித்தஸ்ய பூர்ணா சியாத்னு ஒருத்தனை அசியம் பண்றாரு. முதல்ல மனுஷ ஆனந்தம்னா என்னன்னு தெரியுங்க. ஒரு மனுஷனானவன் எப்படி இருக்கணும்னா நல்ல யுவாவா இருக்கணும். அது மாத்திரம் இருந்தா போதாது, அழகனா இருக்கணும். அப்பதானே யுவாவா இருக்காரு. எல்லாரும் தான் யுவாவா இருக்கான், அதனால பொண்ணை கொடுத்துருவேளா? கொஞ்சம் குட் லுக்கிங் வேணும் சார். இல்ல, ரூபியா இருக்கணும், யுவாவா இருக்கணும், ரூபியா இருக்கணும். இது இருந்தா போதுமா? படிச்சிருக்கணும் சார், ஒரு பிஏவாவது படிச்சிருக்கணும், எம்ஏவாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கான். பையன் என்ன நினைக்கிறேன், என்ன ஒரு எஜுர்வேதம் ஒரு சாக்கையாவது இவர் படிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறேன். இவர் என்ன, இவர் வெறும் வேதம் தான் படிச்ச, கிரமாந்தம் படிக்கல போல இருக்க, ஏதோ உபயுக்தமான போர்ஷன் தான் படிச்சிருக்காரு போல இருக்கு, அதுல ஒரு குறை. அப்புறம் கிரமாந்தம் படிச்சானாக்க நீ ஜடாம் கட்டாம் கணம் வரைக்கும் வாசிக்கலையோ அப்படின்னு. சரி, கணப்பாட்டிகளா ஆனார்னு வச்சுங்க, அலங்காரங்கள்லாம் நீங்க மேல படிக்கலையா அப்படின்னு கேட்பான் இல்லையா? இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நினைக்கிறது வித்யாவானா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாரும் சகஜம் தானே? இல்ல, இப்படி வித்யா யுவாவா இருக்கான், ரூபியா இருக்கான், வித்யாவானா இருக்கான், இதெல்லாம் இருக்கு சார். ஆனா அப்பப்போ அவருக்கு மயக்கம் வந்துடும் சார். நான் பொண்ணை கொடுப்பானா கொஞ்சம் அப்பப்போ வரும் சார், ஆனா அப்படின்னாக்க அதுவும் போச்சு. ஸோ இப்ப என்ன, உங்களுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க, நிரோகமா இருக்கணும் இல்லையா? ரோகம் இல்லாதவனா இருக்கணும், யுவாவா இருக்கணும், பையன் நல்லா அழகாவும் இருக்கணும், நன்னாவும் படிச்சிருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல, எல்லாம் இருக்கு சார். நல்லா அழகா இருப்பான், பையன் படிச்சிருக்கான், நீங்க கேட்ட குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கு, எல்லாம் படிச்சிருக்கான், ஹெல்த்தியா தான் இருப்பான், நல்ல 4 பேரை அடிக்கிற அளவுக்கு தான் இருக்கான். ஆனா எதுலயுமே புத்தி சரியா இருக்கா சார். ஓடிட்டே இருக்கான், இன்னைக்கு வரான்மா வரமாட்டான்டுவான், சொன்ன கமிட்னா பண்ண மாட்டான், சொன்ன காரியத்தை அப்படி முடிக்க மாட்டான். இன்னைக்கு வரான்மா, சார் டைம் ஆயிடுச்சு சார் நான் வரல சார் அப்படின்வான். இப்படி இருந்தா என்ன பண்றது அந்த பையனை வச்சுட்டு? சோ திருட சிந்தை இல்ல. சோ இந்த திருட சிந்தை இருக்கணும். இப்போ யுவாவா இருக்கணும், ரூபவானா இருக்கணும், வித்யாவானா இருக்கணும், நீரோகனாக இருக்க வேண்டும், திருட சித்தத்தோட இருக்க வேண்டும். அப்புறம் அது மட்டும் இருந்தா போதாது, அக்கம் பக்கத்துல அவனுக்கு எல்லாரோடையும் அன்பா இருக்கணும். ஒரு 4 பேர் வரணும் சார், வரேன் எல்லாம் இருக்கு. கல்யாணத்துக்கு யாரு வரணும்? என்ன தவிர யாரும் வரமாட்டாங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிலேஷன், எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, ஐ டோன்ட் மூவ் வித் எனிபடி அப்படின்னா பயம் வருமா? பொண்ணை கொடுப்போமா நம்ம? என்னடா இது, அப்பா வரலையா, பெரியப்பா கிடையாதா, அத்தை கிடையாதா, மாமா கிடையாதா, எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்ற கல்யாணம். இதெல்லாம் இருந்தா அதுவும் வேணும். எவ்வளவு வேணும் பாருங்க இல்ல? இப்ப நினைச்சுன்னு பாருங்க, இந்த எல்லாம் இருக்கு. அதுதான் சர்வ பிருத்திவி. அது மட்டும் இல்ல, அவனுக்கு இடம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கான் இல்ல அப்படின்னாக்க, எவ்வளவு இடம் வாங்கி போட்டிருக்கான் நமக்கு டவுட் வருது. எங்கேயோ போய் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கத்துல போட்டிருக்கானா, இல்ல அண்ணாமலைபுரத்திலேயே ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கானா அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்படி அதை பாக்கலாம். சோ இவனுக்கு நல்ல இட வசதிகள்லாம் வேணும். அது மட்டும் இல்ல, நல்ல இருந்து சௌகரியமா லைஃபுக்கு இருக்க மாதிரி இருக்கணும் இல்லையா? இப்படி எல்லாம் சாதாரணமா நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு ஆள்கிட்ட. இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்னா, இப்போ ஒரு ராஜாவை அசியூம் பண்ணுங்க. நல்ல ராஜா ஒருத்தர் இருக்கான், அவர் மாதிரி ராஜாவே கிடையாது. அவர் எப்படி பண்ணுவாரு? யுவாவா இருக்கார், அழகாவும் இருக்கார், நல்ல வித்யாவானா இருக்கார், அது மாத்திரம் எல்லாருக்கும் மரியாதையெல்லாம் கொடுக்கக்கூடியவரா இருக்கார், நீரோகமா இருக்கார், ஹெல்த்தியா இருக்கார், நல்ல கமிட்மெண்டா இருக்கார், முடிச்சாருன்னா எடுத்தாருன்னா காரியத்தை முடிப்பார். அப்பேற்பட்ட ராஜா. அது மாத்திரம் இல்ல, நிறைய சைன்யங்கள்லாம் இருக்கு அவருக்கு. அவர் கூப்பிட்ட குரலுக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. அவர் சொன்னார்னாக்கா அவர் தான் சக்கரவர்த்தி, சாம்ராட். அப்படி இருக்கக்கூடியவரா இருக்கக்கூடியவர். அவர் எப்படி பண்ணிட்டாருனாக்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பூமியில பூலோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பூமிக்கும் தலைவனா ஆயிட்டார். அப்பேற்பட்ட ஒரு ராஜா. இப்ப அசியம் பண்ணுங்க, இப்பேற்பட்ட ஒரு ராஜா, அவனுக்கு கவலையே இல்லாம வெறும் லேண்டு ராஜா மாத்திரம் இல்ல, நிறைய கருவூலத்துல எக்கச்சக்க பணம் இருக்கு, ஒன்னும் கவலையே படாதீங்க, ட்ரெஷர் ஹவுஸ் அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. இப்படி ஒருத்தனை அசியம் பண்ணுங்க, இதனுடைய ஆனந்தம் எதுவோ அதுக்கு பேர் ஒன் மனுஷ ஆனந்தம். ஒன் மனுஷ ஆனந்தம் இது. இத மாதிரி 100 டைம் கர்மதேவாளுடைய ஆனந்தம், கந்தர்வாளுடைய ஆனந்தம், அதை விட ஆனந்தம் தேவகந்தர்வர்களுடைய
இந்த கந்தர்வர்கள்லாம் என்ன அர்த்தம்னா இங்கேயே நல்லா யாகம் இங்கெல்லாம் பண்ணி செத்து போய் டக்குன்னு கந்தர்வன் ஆயிட்டான் இல்லையா. முந்தின இதுல இதை விட பிரமாதமான யாகம் பண்ணவெல்லாம் இருக்கா இல்லையா, அவன்லாம் நேரம் இந்த லோகத்துக்கு வரமாட்டான், அவன் தேவ கந்தர்வனா பிறப்பான் அவன். அப்ப இந்த கர்ம தேவனை விட அந்த தேவகந்தர்வனுடைய ஆனந்தம் 100 times மோர். தேவகந்தர்வனுடைய ஆனந்தத்தை விட ஆஜான ஜானா அங்கேயே ரொம்ப நாளா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இல்லையா, ஆபீஸ்ல இருக்காரு, ரொம்ப நாளா கொட்ட போட்ட 45 வயசுல அவர் மேனேஜரா ஆயிருக்காரு. 45 வயசு சர்வீஸ், 40 வருஷம் சர்வீஸ்ல போட்டு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல புதுசா 18 வயசு பையன் ஒரு IRS எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா அவர் என்ன வேலை காமிப்பாரு பாருங்க இல்லையா. கேட்டு சொல்லு, நீதான் IRS தானே, நீ கேளு, படிச்சிருப்பிய, நீதான் உன்னதானே கொடுக்குறான் எனக்கு ஈக்குவலா, நான் 45 வருஷத்துல வாங்கின சம்பளத்தை வாங்குறல்ல, MBA படிச்சுட்டு கேட்டுக்கோ, நீயே தெரிஞ்சுக்கோ. பாதி கொடுப்பாரு பாதி கொடுக்க மாட்டார், இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவனுக்கு இல்லையா. அத மாதிரி அங்க ஒரு கிரடேஷன் இருக்கு. ஆஜான ஜானா தேவர்கள் இந்த தேவர்கள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க. இப்படி கிரடேஷன் வச்சு 100 100 100 100 100 100 போயிட்டே இருந்தா கடைசியா போறது இந்திரனுடைய ஆனந்தம். அந்த இந்திரனுடைய ஆனந்தம் அவருடைய குரு ஆனந்தத்தோட கம்பேர் பண்ணி பேசுறது ரொம்ப தப்பு. அவரை விட வசத்தின்னு சொல்லாமா. பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம் 11வது ஆனந்தம், அது 11 × 100 × 100 × 100 × 100 அவரது. அது எல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்ம ஆனந்தம் கணக்குல வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு துகள் தான். இந்த பிரம்மானந்தம் ஆத்மானந்தத்தோட வித்யானந்தத்தோட சேரும் போது அந்த வேதாந்தம் படித்தவாளுக்கு, அந்த பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தத்தோட கம்பேர் பண்ணா இவர்கள்லாம் சொன்னதெல்லாம் இவன் இதை எதிர்பார்ப்பானா, அப்ப இன்னும் இங்கேயே இருக்கானே, இவன் எப்ப முன்னுக்கு வரான்னு தான் பார்க்க போறான், இன்னும் அதுலயே இருக்கானு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஞானிகள் அப்படின்னு அர்த்தம். யுவா ரூபீச்ச வித்யாவான் நீரோகோ திருட சித்தவான் சைன்யோபேத சர்வ பிருத்திவீம் வித்த பூர்ணோ பிரபாலயன். யுவாவாக இருக்கார். அதுக்கப்புறம் ரூபி அழகுள்ளவனாக இருக்கணும், அடுத்த கண்டிஷன். வித்யாவான் இதெல்லாம் இருக்கு அந்த ராஜாவுக்கு, நல்ல படிப்பு இருக்கு. நீரோகா அவருக்கு உடம்பு நல்ல ஹெல்த்தியா இருக்கார். திருட சித்தம் கமிட்டடா இருக்காரு, மைண்ட் புத்தி எல்லாம் கரெக்டா நினைச்சதே கரெக்டா முடிக்கக்கூடியதான். அந்த டில்லி டாலிங் எல்லாம் கரெக்டா அவர் டிசைட் பண்ணா கரெக்டா ஒரு டிசிஷன் எடுப்பார். அப்புறம் சைன்யோபேதா நிறைய சைன்யங்கள் அவருக்கு, கஜம் என்ன, துரகம் என்ன, ஆர்மி என்ன, ஏர்போர்ஸ் என்ன, நேவி என்ன எல்லாம் இருக்கு அவர் கையில. 4 படையும் இருக்கு. சைன்யோபேதா. அது மாத்திரம் இல்ல, சர்வ பிருத்திவி எல்லா பிருத்திவியும் ஆளக்கூடிய அளவுக்கு சக்கரவர்த்தியாக ஆயிட்டார், சாம்ராட்டாக ஆகிவிட்டார். அது மட்டுமல்ல, வித்த பூர்ணகா, அழிவற்ற செல்வங்கள் வேற இருக்கு, பூர்ணமான வித்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ராஜா இந்த உலகத்தை எல்லாம் பிரபாலயன் பிரகர்ஷேன பாலயத்தி, இப்படி இருக்கக்கூடிய ஆசை இருக்கார் இல்லையா. அது என்ன இவ்வளவு எதுக்கு சார்? சர்வைகி மானுஷ்ய ஏகா, எல்லா மனுஷ ஆனந்தத்தினுடைய பொண்ணு. சர்வை மானுஷ்ய கைகா போகை சம்பன்ன திருப்தி பூமிபா யமானந்தம் அவாப்னோதி பிரம்ம விச்சத மனுஷ்யுதே. சர்வைகி மானுஷ்யைகி, இப்படி ஒரு மனுஷர்களுக்கு வேண்டியதான எல்லா விதமான போகைகி, எல்லா விதமான போகங்களை அடையக்கூடியவனாக இருக்கக்கூடியவனுடைய ராஜா இருக்காத சாம்ராட்டு, அவருடைய சம்பன்னகா, நல்ல இந்த சம்பத்தோட இருக்கக்கூடியவர்கள்லாம். இது என்ன, நம்மளுடைய இமேஜினேஷன். பூமி பகா திருப்தி, இங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச திருப்தி. இதுக்கு மேல நம்மளால திங்க் பண்ண முடியாது. எல்லாம் இருக்கு, எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. யுவாவா இருக்கான், ரூபியா இருக்கான், வித்தியோட இருக்கான், நோ கம்ப்ளைண்ட், உடம்பெல்லாம் இருக்கு, திட சித்தம் இருக்கு, நிறைய சைன்யம் இருக்கு, இந்த ஊரே அவன் தான். இவ்வளவுதானே மேக்சிமம் நம்மளால திங்க் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு யூனிட். இது எல்லாம் எம் ஆனந்தம் அவாப்னோதி இல்லையா. இது இப்ப இந்த ஆனந்தத்திலிருந்து அவன் மேலும் 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 மேல போய் எந்த ஆனந்தத்தை அடைவானோ அந்த ஆனந்தங்கள் எம் ஆனந்தம் அவாப்னோதி. இப்படி இந்த கிரடேஷன்ல என்ன ஆனந்தங்களை எல்லாம் அவன் பிரகஸ்பதி வரைக்கும் போய் அடைய போகிறானோ அது எல்லாத்தையும் பிரம்மவித்தாக இருக்கக்கூடிய இந்த ஞானியானவர் தம் அஷ்ணுத்தே, அந்த ஆனந்தத்தை இங்கேயே அடைகிறார். இதுதான் வித்தியாசம் அப்படின்னார். வித்யானந்தம்ன்றது இதுதான் இல்லையா அப்படின்னு சொன்ன ரொம்ப அழகா. மத்திய போகே துவயோ நாஸ்தி
காம திருப்திரதஸ்தமா போகான் நிஷ்காமதா ஏகஸ்ய பரஸ்யாபி விவேகதா. இப்ப நமக்கு சந்தேகம் வருது, பொருள் மேல இவனுக்கு காமம் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்க பொருள்னால இவனுக்கு வரல, அந்த பொருளை அடைய வேண்டும்னு இவன் நினைச்ச அந்த டென்ஷன் போச்சு, அதனால வந்ததுதான் ஆனந்தம் இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடியது ஒரு ஞானம், இது ஒரு திருப்தி லோக்கல்ல காணப்படுகிறது. இன்னொரு திருப்தி இருக்கு இல்லையா, பொருள் வந்த உடனே ஆசை போகிறது இல்லையா. இன்னொரு பொருள் எப்படி இருக்க, ஆசையே இல்லாத தன்மை, எதுவுமே இல்லை, அவருக்கு எல்லாமே அடைந்த மாதிரி. இந்த ஒரு பொருளை அடைந்த பிறகு இவருக்கு ஒரு நிமிஷம் அந்த ஆனந்தம் வந்துட்டு போச்சு இல்லையா இவருக்கு. இதே அவருக்கு பர்மனண்டா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எப்பொழுதுமே ஆனந்தம், அவர் பொருள் வந்தாலும் கவலை இல்லை, பொருள் வரலன்னாலும் கவலை இல்லை. இப்படி ஆசையினால வரக்கூடிய ஆனந்தம் ரெண்டா இருக்கு. மனுஷ்ய போகே துவயோ நாஸ்தி இல்லையா. ரெண்டுத்துல இருந்து என்ன தெரியுது நமக்கு, மனுஷ லோகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்னால அவனுக்கு அந்த ஆசை வரல, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அதை அடையணும்ன்ற டென்ஷன் எண்ணம், அந்த எண்ணமானது அந்த பொருள் வந்த உடனே இவனுக்கு போச்சு, அவ்வளவுதானே தவிர பொருள்களை நம்பி எதுவுமே இல்லை. மனுஷ லோகத்திலேயே அதுதான் உண்மை, ஞானிக்கும் வேதாந்தம் படிச்சவனுக்கும் அதுதான் உண்மை இல்லையா. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கிறார். மர்த்திய போகே துவயோ நாஸ்தி, மனுஷ போகத்துல ரெண்டு பேருக்குமே ஆசை இல்லைன்றது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி, காமஹா திருப்தி அதஸ்தமா, ரெண்டு பேருக்குமே சமானமான திருப்தியா தானே இருக்கு. அவருக்கும் அந்த ஆனந்தம் வந்து என்ன ஒண்ணு அவருக்கு டெம்பரரியா வந்தது, இவருக்கு பர்மனண்டா வருது. ஆக மொத்தம் இந்த உலகத்துல இருக்கிற பொருள்னால வரல, அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும். இந்த பொருளை அடைந்தா அவனுடைய டென்ஷன் போனதுனால அவனுக்கு வந்தது, டென்ஷன்னாலதான் இந்த ஆனந்தம் வந்து. இவருக்கு அந்த டென்ஷனே இல்ல, இவருக்கும் பொருள்னால வரல, அவருக்கும் பொருள்னால வரல அப்படின்னு சொன்ன. போகான் நிஷ்காமதா ஏகஸ்ய, ஆசையற்ற தன்மையோட ஒருத்தனுக்கு இருக்கு, இன்னொருத்தனுக்கு அந்த பொருள் வந்துட்ட உடனேதான் அவனுக்கு கொஞ்ச நேரம் தன்னுடைய ஆனந்தத்தை, சொரூப ஆனந்தத்தை கொஞ்சம் அனுபவிக்கிறான். இவருக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் வராது, சொரூப ஆனந்தத்துலதான் நாம இருக்கோம்னு நினைக்கிறாங்க. இவர் எப்படி, பரஸ்யாபி விவேகதா இல்லையா. ஒருத்தருக்கு அந்த ஆனந்தம் டெம்பரரியா வந்தது, இவனுக்கு விவேகத்தினால வந்தது. இந்த விவேகத்தினால வரக்கூடிய ஆனந்தத்தினுடைய வேல்யூ ஆனது ரொம்ப ஜாஸ்தி. இப்ப சொல்லணும், ஸ்ரோத்ரியஸ்ய வேத சாஸ்திரைஹி போக தோஷான் அவேக்ஷதே ராஜா பிருஹத்ரதோ தோஷான் தான் காதாபிருதாஹ்ரதே. ஸ்ரோத்ரியாராக நன்னா கேள்வி அத்தியனம் பண்ணவர், நிறைய விஷயங்களை எல்லாம் கேட்டவர், அப்படின்னு சந்தோதிட்டாக நிறைய வேதங்களை எல்லாம் படித்தவர், இப்படிப்பட்ட ஞானியா இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரியத்வாத், இவருக்கு கேட்டல் தான் ரொம்ப முக்கியம். காது மூலமா கேட்டார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், கிண்டலா சொல்றது உண்டு, வாய மூடின்னு இருக்கான்னு அர்த்தம். வாய் தான் இவனுக்கு ப்ராப்ளம், கேட்கறது கேட்டுட்டு வாயை திறக்காம இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா. அதனால ஸ்ரோத்ரியன்னாக்க கேட்கறவன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பேசாதவன் அப்படின்னு அர்த்தம். கேட்டு 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 வந்தவன். எதை கேட்டான் அப்படின்னா, வேத சாஸ்திரைஹி, வேதம் என்ன சாஸ்திரம் என்ன இப்படி எல்லாம் இல்லையா. இப்படி வேதங்களை எல்லாம், வேதம் வேதாந்தங்களை எல்லாம் கேட்டவன். போக தோஷான வேக்ஷதே, இப்படி சாஸ்திரங்கள் மூலமாக வைராக்கியம் என்ன அவனுக்கு புரியுது, இந்த விஷயங்கள்லாம் என்ன ஏது அப்படின்னு தெரியறதுனால இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய போகங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் என்னென்ன இல்லையா அப்படின்றதெல்லாம் நன்றாக பார்க்கிறான். போக தோஷா அனவேட்சிய நாலேஜ் வந்துருச்சுனாக்க தோஷத்தை பார்க்க ஆரம்பிச்சான்னா அவனுக்கு அது மேல இருக்கக்கூடிய ஆசையானது போய் விடுகிறது இல்லையா. நம்ம சொல்ற மாதிரி ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒருத்தர் வர்றாரு, ஐயோ அந்த பொருளையா வாங்குறீங்க, வாங்கி நம்ம பாத்துல அது வேஸ்டா இருக்கு, அதை மாத்திரம் வாங்காதீங்க சார்னா. இப்ப என்னுடைய ஆசை என்ன ஆச்சு, நாலேஜ் வந்த உடனே ஐயோ அது வாங்க வேண்டான்னு ஆயிடுச்சு இல்லையா. ஏன், அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்த்தால் அந்த ஆசை நீங்கி விடுகிறது. அதனால சாஸ்திரமானது என்ன கத்துக் கொடுக்கிறது, உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்திலையும் தோஷத்தை பார்க்கணும் இல்லையா, எல்லாத்திலையும் ஒரு தோஷம் இருக்கு அப்படின்றத கத்துக் கொடுக்க வேண்டும். போக தோஷ அனவேக்ஷதே, அத சொல்றதுக்காக நச்சிகேதனுடைய கதை பாரு. 8-5 வயசு பையன், அவன் ஜம்முன்னு அப்பாவுக்கு போய் இவ்வளவு எல்லாம் பண்ணி அப்படி போறான்னாக்கா அவனுக்கு அது வேணுமா இது வேணுமா கார் வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னா,
நீ எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு நீ கத்துக் கொடுக்க வேண்டியது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஏஎம் தேவி சிகிச்சா மனுஷ அஸ்தி தேகே நாயமஸ்தி இதை கேட்கறதுக்காக தான் நான் வந்தேனே தவிர நீ இதுக்கு கொடுக்கக்கூடிய எனக்கு செல்வங்கள், ரதங்கள், ஸ்திரீகள், அப்புறம் நல்ல ஹெல்த்தியான லைஃப் தரேன், யாவை ஜீவம் நீ வாழலாம், உனக்கு அந்த சான்ஸ் தரேன், எதுவும் வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் ஒரு நாள் போகக்கூடிய விஷயங்கள், அதை கேட்கறதுக்காக நான் வரல. எனக்கு இதெல்லாம் என்ன நீ ஏமாத்த முடியாது, அது உனக்கு தெரிஞ்சு அந்த பிரம்ம ஞானத்தை எனக்கு கொடு, அதுக்காக தான் வந்தேன். எனக்கு எட்டனா வாங்கறதுக்கு நான் கோயிலுக்கு போய் அதெல்லாம் வாங்கிக்க தெரியும் எனக்கு. நான் அதெல்லாம் போகாத ஒரு குரு கிட்ட வந்ததுக்கு காரணம் என்ன எனக்கு கொடுக்கணும்ன்றது அது புரியாது. அந்த ஈஸ்வரனால 4 காசு தான் கொடுப்பாரு, அவரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை கொடுப்பாரு, அவ்வளவுதான். எனக்கு அதிர்ஷ்டமான பலன்களை தான் அவர் கொடுக்க முடியும். திருஷ்டமான பலன் என்ன, இந்த ஜென்மாவை கலைத்தேறி நான் அடுத்த அம்மா வயிற்றுக்குள்ள போகக்கூடாது, இதற்கு உண்டான நாலேஜ் இருக்கா, அதை அவரால் கொடுக்க முடியுமா, முடியாது, இல்ல நீ கொடு அப்படின்னு கேட்டான். இந்த கதையெல்லாம் எதுக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தேவையில்லை, வைராக்கியம் வரணும் உனக்கு. எப்ப பார்த்தாலும் பிச்சைக்காரனா அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருக்காது பகவான் கிட்ட போய். எப்ப பார்த்தாலும் நான் வேற பகவானு எட்டனா கொடு, 100 ரூபாய் கொடு, உனக்கு எவ்வளவு நாள் தான் கேட்டுட்டே இருக்க முடியும், ஒரு ஸ்டேஜ் நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உலகத்துல இருக்க எதை கொடுத்தா என்ன, உலகம் எல்லாம் அனாத்மா, அனாத்மால அந்த ஈஸ்வரன் எதை கொடுத்தா என்ன, எதுவுமே நான் இல்ல, அனாத்மா தானே இல்லையா. அந்த அனாத்மாவுக்கு எனக்கு தேவையில்லையே, அனாத்மா அது என்னத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆள் எனக்கு தேவையில்லையே, ஆத்மாவை கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் எனக்கு வேணும். என்னை எனக்கு காமிக்கக்கூடிய அந்த பரமேஸ்வர ரூபத்தில இருந்து வரக்கூடிய குரு துல்லியமா இருக்கக்கூடியவரை தான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும்னு தெரியறதுக்காக போக தோஷ அனவேட்சம், இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், தோஷங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நச்சிகேதஸ் கதை. அதுக்கப்புறம் பிருகத்ரதன் அப்படின்னு ஒரு கதை, மைத்ராயணி உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத். அதுல இந்த பிருகத்ரதனானவன் ஒரு பெரிய ராஜாவா இருக்கான். அந்த ராஜாவானவன் அவனுக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய ராஜா, ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கான், யுவாவா இருக்கான், ரூபவானா இருக்கான், வித்யாவானா இருக்கான், ஹெல்த்தியா இருக்கான். ஆனா அதனால அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இந்த உலகத்துல இருந்து நமக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்ல, எனக்கு சன்னியாசம் தான் என்னுடைய பென்ட் ஆஃப் மைண்டுக்கு ரைட்டு, நான் போய் வேதாந்தத்தை படிக்கணும் அப்படின்னு நேர காட்டுக்கு கிளம்பி போய் அங்க போய் சாகாயஞர் அப்படின்னு ஒரு ரிஷி கிட்ட போனார். எனக்கு பிரம்மஞானம் வேணும், எனக்கு நீங்க செல்ஃப் நாலேஜ கொடுங்க. அவர் பார்த்தாருப்பா, செல்ஃப் நாலேஜ்னா ஏதோ ஒண்ணு அடையிறதுன்னு நீங்க நினைச்சுன்னு வந்திருக்காரு, அது ஏதோ பிசிக் நாலேஜ், கெமிக்கல் நாலேஜ், இந்த நாலேஜ் மாதிரி இருக்கக்கூடிய நாலேஜ் நினைச்சுட்டு இருக்காரு. இது அந்த நாலேஜ் கிடையாது, இது சப்ஜெக்டா இருக்கக்கூடிய நாலேஜ். இது அடையணும்னா உனக்கே அது வரணும், பை இன்ட்யூஷன் தான் வரணும். புஸ்தகத்துல இருந்து இதெல்லாம் காமிச்சு கொடுக்கும் புஸ்தகம் ஓரளவுக்கு. ஏன்னா இது எப்படி இந்த நாலேஜ்னா மனோவாச்சாம் அகோச்சரமான ஒரு நாலேஜ், மனசனால நீ புரிஞ்சு கொள்ள முடியாது, வாக்குனால நான் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி என்ன பண்றது, வேதம் சொல்றது என்ன, வேதம் எதுக்கு சொல்றது, இது வாக்குனால அறிய முடியாது, மனசனால அறிய முடியாதுன்னு சொல்றதுதான் வேதத்தை. போனா அந்த வேதத்தையும் தாண்டி பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்தை நீ அறிவதுதான் உன்னுடைய வேலை. அது இன்ட்யூஷனா வரணும்னா அதுக்கு என்ன பண்ண, உன்னை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். விவேக வைராக்கியம் ரொம்ப நித்தியானித்திய வஸ்து விவேகா இஹாமுத்ரார்த்த பலபோக விராகா. வைராக்கியம் வேணும், விவேகம் வேணும், சமதமாதி சக்க சம்பத்தி வேணும். இதெல்லாம் இருந்தாதான் கிளாஸுக்கே வர முடியும். இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வேலை செய்யாது. வந்தா அவ கேட்கலாம், பட் இட் வில் நாட் ஒர்க் இல்ல. அதனால முதல்ல ஒண்ணு நீ தயார் பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு சொல்லி கொடுக்கிறார். முதல்ல இந்த உலகத்துல போகங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் முதல்ல அறிந்து கொள்ளப்பா. அதற்கு பிறகு பிருகத்ரதோ தோஷான் தான் காதா விஹுதாஹரதே, இந்த கதையெல்லாம் வச்சு இதெல்லாம் அந்த சாகாயன்யர் அப்படின்ற ஒரு ரிஷியானவர் அவனுக்கு சொன்னான் அப்படின்னு மைத்ராயணி உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத், ரொம்ப வசதியான உபனிஷத். மைனர் உபனிஷத்துல அதுவும் வருது. இந்த மைத்ராயண உபனிஷத்துல இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை இப்ப நமக்கு ஞாபகப்படுத்துறார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், படிச்சிருப்பீங்க அப்படின்றார். நம்ம எங்க படிச்சோம், இப்பதான் படிக்கிறோன்றது அவருக்கு தெரியாது, பாவம். அதுவும் பாவம் இல்லையா இருக்கு. நம்ம எந்த 108 உபனிஷத் அண்ணா போட்ட புக் எல்லாம் கூட போட்டிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கும் மைத்ராயண உபனிஷத்து. தேகதோஷான், சித்ததோஷான், போக்ய தோஷான் அநேகஷா, அவர் எல்லா தோஷங்களையும் சொல்றாரு. அப்பா சரீரம்ன்றது இயற்கையிலேயே உனக்கு வந்ததுப்பா,
இது மேல அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் வச்சுக்காத. இது கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாயிட்டே இருக்கு. அதுக்காக தான் இதுக்கு பேரே சரீரம்னு பேர் வச்சோம். சரீரம்னா என்ன அர்த்தம்? டீக்கே ஆகிட்டே இருக்கு. நீங்க பாக்குற நேரத்திலேயே இன்னைக்கே அதுக்கு டிஸ்கவுண்ட் வந்துட்டே இருக்கு. அதை புரிந்து கொள்ளாம இன்னும் நன்னா இருக்கணும், இன்னும் சாப்பாடு இருக்கணும், நீதான்பா ஏமாத்து போற. அந்த சரீரம் போயிட்டே தான் இருக்கும். அது வேலை. அதனாலதான் சரி சீரியத்தே தட் விச் டிகேஸ் இஸ் கால்ட் சரீரம். அது டிகே ஆயிட்டு தானே இருக்கும். இது தெரியலையே, அது இயற்கை பலகீனமானது உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா? அதனால எத்தனையோ டாக்டர் வரதான் வருவாங்க. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? அதுக்கு ஒருத்தர் போனோம். ஹார்ட்டுக்கு போனோம். நீங்க தோள்பட்டைக்கு வேணும்னா அதுக்கு ஒருத்தர் இருக்காரு, முட்டிக்கு வேணும்னா அதுக்கு ஒருத்தர் இருக்காரு, விரலுக்கு வேணா இருக்காரு. இன்னும் தனித்தனியா விரல் வரல, நம்ம காலத்துக்குள்ள ஒன்றும் கவலைப்பட வேணாம். சுண்டு விரலுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் அனாமிகா ஸ்பெஷலிஸ்ட், மத்தியமா ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வரத்துக்கு இருக்காங்க. அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்ம பார்க்கலாம், போர்டு பார்க்கலாம் இல்ல? அப்படி இருக்கு. ஏன்னாக்க இந்த சரீரமானது அப்படிதான். இவ்வளவு டாக்டர்ஸ் வரத்துக்காக வந்தது. இதை புரிந்து கொள் அப்படின்னு சொன்னார். தேக தோஷான்னு, அப்புறம் சித்த தோஷான் கேட்கவே வேணாம். பயம் எதுக்குன்னே தெரியாது. சும்மா போயிட்டு இருக்க ஆள பயமுறுத்தி விட்டாங்க. இதுதான் நல்லா போயிட்டு இருக்காரு. நம்மளுக்கு நினைக்காது. இன்ஃபெக்ஷன் அப்படிதான். தலை வாக்கிங் போயினா பொத்துனுக்கு ஒன்றான் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கிறவனும் காலி சொன்னா இல்ல, அந்த கான்பிடன்ஸ் போயிடும். சித்த தோஷம் தானே இதெல்லாம். சித்த தோஷங்க சும்மாவே பயமுறுத்தினா வச்சுங்க. சுகர் மாத்திரம் தெரியவே தெரியாது. அது என்னைக்கு வேணாலும் சுகர் மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு, நல்லா இருந்துட்டு இருக்கிறவர இப்படி எல்லாம் இருக்கு. சித்த தோஷங்கள்னால பலகீனமானது. சில பேர் வீக் மைண்டட் பர்சன் அதை நம்பிடுறானா இல்லையா? இல்லையா? 2 தடவை அழிச்சு சொல்லியா, என் உடம்பு எனக்கு தெரியும், ஈஸ்வரனுக்கு தெரியும், நீ என்ன நடுவுல சொன்னா? அவருக்கு ஏதாச்சும்னாக்கா அவர் தலையெழுத்து அவருக்கு போடாது. எனக்கு பிரம்மா போட்டது எனக்கு தெரியும் நினைக்கிறவனுக்கு தைரியம் இருக்கும். இல்லன்னு வச்சுங்க, உன பக்கத்துல இருக்கவனா நீங்க துட்டு செலவழிக்க பயந்து சொல்லுங்க. டாக்டர் கிட்ட போய் நீங்க ஒரு 45,000 கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா சரியாயிடும் சொல்றவர்கள் தான் ஜாஸ்தி. இவனை மைசூரா இருக்காரு, உடம்பு பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னு. இதுக்கெல்லாம் கலங்காம இருக்கணும் இல்லையா? திருட சித்தம் வேணும்னா இந்த சித்த தோஷத்தை புரிந்து கொள்ளவனால தானே இருக்க முடியும். இப்படி சித்த தோஷான்னு, அப்புறம் போக்கிய தோஷான், பொருள்கள்ல தோஷம் இல்லையா? இது பாருங்க, எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. ஒரு மசால் வடை ஆசையா சாப்பிடலாம்னா அது உள்ள எத்தனை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க அந்த டிராமா. ஐயோ அது வேணாம், அது கேஸ் வந்துடும், அது சாப்பிட்டீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் கொலஸ்ட்ரால் இருக்கும், அதை சாப்பிடவே கூடாது. தேங்காய் சாப்பிடவே கூடாதுன்னா இப்ப எல்லாருமே தேங்காய்லதான் எல்லாம் இருக்குன்னா இதே வாட்ஸ்அப்ல தேங்காய் சாப்பிடுறது அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்ன டாக்டர் கேட்டிருக்கோம். இப்ப நம்மளே அதே வாட்ஸ்அப்ல பாத்துட்டு இருக்கோம். தேங்காய் ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் தான் அதுல இல்லவே இல்லை. எல்லா டாக்டரும் தீர்மானமா முடிவு பண்ணிட்டாங்களாம். அவங்க எல்லாம் தேங்காய் வானான்னு தீர்மானமா முடிவு பண்ணவங்க தான் இப்ப பண்ணவங்க. இப்படி பொருள்கள்ல தோஷம், போக்கிய தோஷான், இப்படி அநேகஷா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அது சொல்லுங்க சார் அப்படின்னா, சுனாவாந்தே பாயது தேக தோஷான், சித்த தோஷான், போக்கிய தோஷான், அநேகஷா, இப்படி அநேக விதமான தோஷங்கள்லாம் இருக்குப்பா. இது எல்லாத்தையும் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்னு கத்துக்கோ. கிளாஸுக்கு வந்தா என்ன? சுனாவாந்தே பாயசே நோ காம தத்வத் விவேகினஹா. சுனா நாய் நாய் ஒரு பாயசத்தை சாப்பிட்டு வாந்தி எடுத்ததுன்னா அதை எப்படி பாப்பீங்க நீங்க? அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள், உலகத்துல நம்மளுடைய தேகம், சித்தம், பொருள்கள் இதெல்லாம் இப்படி பார்க்கணும். அதுல ஞாபகப்படுவானா யாராவது? அருவருப்பான விஷயம் இல்லையா? சீரியத்தே இது சரீரம், தகன யோக்கியம் தேகம். அதுக்காக தான் அதுக்கு பேர் வச்சான். தேகம்னு எதுக்கு பேரு? ஒரு நாள் எரிக்க போறான். டெய்லி கண்ணாடி பார்க்கும்போது, தேகத்தை பார்க்கும்போது என்ன நினைச்சியா? தகன யோக்கியம், இன்னைக்கோ நாளைக்கோ நினைக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்து அதான வைராக்கியம் வரும் இல்லையா? அப்படின்றது. இது எப்படி பார்க்கணும்னா, சுனா வாந்தே, வாந்தேன்னா வாந்தி. ஒரு நாய் வாந்தி எடுத்த பாயசே, அந்த பாயசத்தை நமக்கு காமஹா தத்வத் ஆசை ஏற்படுமோ? ஆசை ஏற்படுவது நோ காமஹா, அப்படி பிடிச்சிக்கணும். அதுல ஆசை ஏற்படுமோ? ஆசை இடாது. அப்படிதான் தத்துவத்து. அப்படிதான் இந்த விவேகிகள், ஸ்ரோத்ரியர்கள், இந்த ஞானிகள் எல்லாம் பாக்குறாங்க இந்த உலகத்தை அப்படின்னு. அந்த நாய் வாந்தி செய்யப்பட்ட பாயசத்துல எப்படி ஆசை நமக்கு ஏற்படாதோ அந்த நிலையில தான் உலகத்தையே, நம்முடைய தேகத்தையும் சித்தத்தையும் போக்கியமான விஷயங்களையும் ஞானிகள் இப்படித்தான் பார்க்கிறார்கள்.
இப்படி பார்க்க காத்து கொண்டு விட்டீர்களே, ஆனால் அதுக்கு பேர் தான் காம பிராப்தின்னு பேரு. அதுதான் ஜீவனுடைய நிலை அப்படின்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறார். அப்புறம் நிஷ்காமத்தே சமே பியத்ர ராஜ்ய சாதன சஞ்சயே. ராஜாவுக்கு நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க அவன் தான் வசதியானவன்னு தெரியுது. ஞானியும் அதே மாதிரி மனுஷ ஆனந்தத்தையே கரெக்ட்னு வச்சுப்போம். அப்ப அதே ஆனந்தம் தானே இவனுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுக்கு அந்த சாதனங்கள்லாம் சேகரத்துல எவ்வளவு துக்கம் வந்தது. இவருக்கு என்ன வெறும் வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணார், அவ்வளவுதான். நானே பிரம்மன்னு தெரிஞ்சிருந்தார், வைராக்கியம் வந்துட்டுப்பா. அதனால அவனுக்கு இவனுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அப்படின்னு மேற்கொண்டு சொல்ல போறார். இது அடுத்த சனிக்கிழமை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.